ஃபர்ஸ்ட் இந்த 2 கேரக்டர் பத்தி இவரா மிக்சர் அவர் வந்து அந்த காமெடி சீன் எடுக்கும்போது ஆக்சுவலாக அவர் வந்து போர்டில் இருக்க ஒரு எலக்ட்ரிஷியன். இவர் நல்லா வெள்ளையாக இருப்பார், மீச்செல்லாம் வச்சுருப்பார், கொஞ்சம் ஆள் வாட்ட சாட்டமாக இருப்பார். அவர் போர்டில் உட்காந்துருவார். உட்காந்துட்டு அவர் தான் 5 on 6 ஆன்னா 5 6 ஆன் பண்ணிட்டு அப்புறமா உட்காந்துட்டு புக்கை படிக்கிறது அது பண்ணிட்டு இருந்தார். எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியே இருக்கு. அதான் எழுந்து நின்று வேலை போய் லைட்டு கிட்ட தூக்க மாட்டேன்னு திட்டிகிட்டு இருப்பேன் நான். சார் இது நமக்கு வேலை எலக்ட்ரிஷியன் வேலை சார், எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் தான் கூப்பிடுங்க சார் வரேன் அப்படின்னு. நீ வச்சுக்கிறேன் ஒன்று அப்படின்ட்டு அந்த காமெடி சீன் பண்ணும்போது இது ஒரு அப்பா கேரக்டர் கொடுத்தா இனிஷியல் மேட்டர்லாம் வச்சு பண்ணலாமேன்னு சொல்லி அந்த எலக்ட்ரிஷியன் போர்டில் உட்காந்துருப்பான். அவனை கூப்பிடுவான். கேட்டு சார் எந்த வேலையும் செய்ய மாட்டேனால அங்கே உட்காரு நீ ஒரு சார் என்ன நடிக்கலாம் வராது சார், நீ என்ன வேலை செய்வோன்னு எனக்கு தெரியும். அங்கே உட்காந்து நீ பொரி சாப்பிடுவேன், வேர்க்கடலை சாப்பிடுவேல்ல, இங்கே உட்காந்து நீ மிக்சர் தரேன் சாப்பிட்டுனே இரு, வேறு ஒன்றும் பண்ண வேணாம், மிக்சர் மட்டும் சாப்பிட்னு அதனால விபூதி போட்டு வச்சு உட்காரு. நடுவில் ஷார்ட்டையோ மிக்சர் மட்டும் ஆக்ஷன்னா நீ மிக்சர் சாப்பிட்ணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது, எல்லாம் அரைச்சி சாப்பிடு. அது என்னடா அண்ணா அவர் ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறமா வீட்டுக்கெல்லாம் வந்துட்டார். வீட்டுக்கு தாம்பால தட்டில் பழம்லாம் எடுத்து சார் என்ன நடிகை ஆகிக்கிட்டீங்க சார் நீங்கள். Let's go holidays. It's time to travel beyond the boundaries.